ஹாய், வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான நிறைய மாணவர்களோட வாழ்க்கைய பாதிக்கிற ஒரு கேள்விய பத்தி தான் அலச போறோம். ஒரு காலேஜ் ஒரு ஸ்டூடெண்டோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ கையில வச்சுக்க முடியுமா? அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கா? வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த கேள்விய கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே பல மாணவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, உங்க படிப்பு, அடுத்த வேலை, ஹையர் ஸ்டடீஸ்னு உங்க ஃபியூச்சரே அந்த சர்டிபிகேட்ஸ நம்பிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு காலேஜ் அது தரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? இந்த முழு சட்ட போராட்டத்தோட மைய புள்ளியே மீனா விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு மாணவர் தான். அவரு டென்டல் படிப்பை பாதியில நிறுத்திட்டு இன்ஜினியரிங் படிக்கலான்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவரோட பழைய காலேஜ் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்கு. சரி, முதல்ல அந்த மாணவர் சைடுல என்ன நடந்ததுன்னு பாப்போம். இது வெறும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, ஒருத்தரோட எதிர்காலத்தையே அப்படியே முடக்கி போட்ட ஒரு சம்பவம் இது. மீனா விக்னேஷ் தன்னோட பாதையை மாத்திக்க முடிவு பண்றாரு. டென்டிஸ்ட்ரியில இருந்து இன்ஜினியரிங். புது காலேஜ்ல சேரணும்னா அவருக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கண்டிப்பா வேணும். ஆனா அவரோட பழைய டென்டல் காலேஜ் அந்த சர்டிபிகேட்ஸை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஒரே நிமிஷத்துல அவரோட இன்ஜினியரிங் கனவு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. சரி, இப்போ காயினோட இன்னொரு சைட பாப்போம். காலேஜ் எதுக்காக சர்டிபிகேட்டை தர மறுத்தாங்க? அவங்க தரப்புல என்ன நியாயம் சொல்றாங்க? இந்த ஸ்லைட்ல இருக்கிற முரண்பாடு தான் இந்த கேஸோட முக்கியமான பாயிண்ட். ஒரு பக்கம் காலேஜ் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் நிறுவனம். ஒரு ஸ்டூடெண்ட் பாதியில நின்னா அந்த சீட் காலியாகி எங்களுக்கு பெரிய வருமான இழப்பு ஏற்படும். அதுக்காக தான் ஸ்டூடெண்ட் ஒரு பாண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காருன்னு வாதிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பையனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கையில சர்டிபிகேட்ஸ் இல்லாம அவரால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அவரோட ஃபியூச்சரே அப்படியே நின்னு போச்சு. இப்படி ரெண்டு பக்கமும் பிரச்சனை இழுத்துக்கிட்டே போக கடைசியா கோர்ட் என்னதான் தீர்ப்பு சொல்லுச்சு. ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம் ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த கேஸ விசாரிச்சது சென்னை உயர்நீதிமன்றம். அதனால அவங்க கொடுக்கிற தீர்ப்பு நம்ம மாநிலத்துல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் சரி, கல்வி நிறுவனங்களுக்கும் சரி ஒரு முக்கியமான வழிகாட்டுதலா அமைஞ்சுது. கோர்ட்டு இந்த விஷயத்துல எந்த ஒரு குழப்பத்துக்குமே இடம் கொடுக்கல. அவங்களோட தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த தீர்ப்போட ஆணிவேர். கல்வி சான்றிதழ்கள்ங்கிறது கடையில விக்கிற பொருள் கிடையாது. அதனால பணத்துக்காகவோ இல்ல வேற எந்த ஒரு காரணத்துக்காகவோ ஒரு ஸ்டூடெண்டோட சர்டிபிகேட்டை ஒரு காலேஜ் பறிச்சு வைக்கவே முடியாதுன்னு கோர்ட் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிருச்சு. சரி, கோர்ட் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட அடிப்படை என்ன? வாங்க அதையும் பாத்திரலாம். இப்போ மார்க்கெட்டபிள் கமாடிட்டி, அதாவது சந்தைப்படுத்தக்கூடிய பொருள் தான் என்ன? சிம்பிளா சொன்னா கடையில காசு கொடுத்து வாங்கவோ விற்கவோ முடியற எந்த ஒரு பொருளும் தான் அது. ஆனா உங்க டிகிரி சர்டிபிகேட்டோ மார்க் ஷீட்டோ அந்த மாதிரி இல்ல. அது உங்க உழைப்பு, உங்க அறிவு, உங்க அடையாளத்தோட சின்னம். அது எப்போவே ஒரு வியாபார பொருளா நினைச்சு பணத்துக்காக பிடிச்சு வைக்க முடியாதுங்கிறது தான் சட்டத்தோட தெளிவான நிலைப்பாடு. இந்த தீர்ப்போனோ திடீர்னு வந்ததில்ல. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி பல முக்கியமான கேஸுகள்ல வந்து தீர்ப்புகளை வச்சுதான் இதையும் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆர்டி சக்சேனா வழக்குல ஒரு வக்கீல் கூட அவரோட கட்சிக்காரரோட டாக்குமெண்ட்ஸை தடுத்து வைக்க உரிமை இல்லைன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இதே மாதிரி பல தீர்ப்புகள் கல்வி சான்றிதழ்களை தடுத்து வைக்கிறது தப்புனே சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பு அந்த சட்ட நிலைப்பாட்டை இன்னும் வலுவா உறுதிப்படுத்தியிருக்கு. சரி, இந்த தீர்ப்புலேருந்து நாம என்ன கத்துக்கணும்? ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு பெற்றோரா இது உங்களுக்கு எப்படி உதவும்? வாங்க பாப்போம். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்களுடைய சொத்து. உங்க காலேஜோட சொத்து கிடையாது. ஃபீஸ் பாக்கிக்காக அதை அவங்க கையில வச்சுக்கவே முடியாது. அப்போ காலேஜுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க எப்படி வாங்குவாங்க? அதுக்கும் கோர்ட்டு வழி சொல்லியிருக்கு. சர்டிபிகேட்டை புடுங்கி வைக்கிறது சட்டவிரோதம். ஆனா காலேஜுக்கு வேற வழிகள் இருக்கு. அவங்க அக்ரிமெண்ட் படி நிலவரி பாக்கிய வசூலிக்கிற மாதிரி அந்த தொகையை வசூலிக்கலாம். இல்லனா பாண்ட மீறினதுக்காக ஸ்டூடெண்ட் மேல சிவில் கேஸ் போட்டு நஷ்டஈடு கேட்கலாம். சுருக்கமா சொன்னா பணத்தை வசூலிக்க சட்டப்படி வழிகள் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டூடெண்டோட எதிர்காலத்தை பணயம் வைக்க முடியாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். கல்விங்கிறது அறிவை வளர்த்துக்கிற ஒரு பயணமா, இல்ல ஒரு பிசினஸ் டீலா? ஒரு மாணவரோட எதிர்காலத்தை அவரோட சொந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு முடக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கல்வி முறையோட நோக்கத்தை பத்தி திரும்ப திரும்ப நம்மளை யோசிக்க வைக்குது.